1 மாதத்திற்குள்ளாகவே ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம உடம்புல அரிப்பு அதிகமாக இருக்கும்போது புளி போட்ட உணவுகளை சாப்பிடாதீங்க. கத்திரிக்காய் பயன்படுத்துறது கொஞ்சம் நிறுத்திக்கணும். ஏன்னா கத்திரிக்காய், கிழங்கு வகைகள் எல்லாம் நம்ம உடம்புக்கு கேஸ். அப்போ கேஸ் அதிகமாகும் போது தான் நமக்கு அரிப்பு அதிகமாகும். ஸோ அதிகமான ரசம் கலந்த உணவை சாப்பிடுங்க. நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இருக்க மாதிரி சாப்பிடுங்க. மோர் சாதம் சாப்பிடுங்க. ஸோ இது எல்லாம் எடுத்து அந்த சளிக்கழிவுகள் மலக்குடல் வழியாக வெளியேறிவிட்டால் நிச்சயமாக அரிப்புக்கு ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்க முடியும். முற்றிலுமாக சரிப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த மருத்துவர் நாம் மட்டுமே. நம் உடலை பற்றி நாம் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நம்ம உணவு பழக்க வழக்கத்தையும் சில ஹெர்பலான மருந்துகளையும் நாம் சற்று உடலோடு ஒத்துழைத்து பயன்படுத்தினால் போதும், எல்லா நோய்களையும் நம்மாலேயே வென்று வாழ முடியும். எப்பயுமே நம்ம ஒரு ரிசல்ட்டோட ஷேர் பண்ணாதான் பேஷண்ட்டுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸாக இருக்கும். இதை நம்ம